ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தீபாவளி அன்னைக்கு காலையில் எடுத்த விலாகுங்க. தீபாவளி அன்னைக்கு இங்கே எல்லாருக்குமே டியூட்டி தாங்க. என்னோடய ஹஸ்பண்டுக்குமே டியூட்டி தான். எனக்கும் டியூட்டி தான், பட் நான் லீவு போட்டிருந்தேன். எல்லா வருஷமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்வீட்டு அப்புறம் காரம் ஏதாவது எடுத்துகிட்டு போவாங்க. இந்த வருஷம் வந்து முறுக்கு நான் முதல் நாளே செஞ்சுட்டேன். ஸ்வீட்டுக்கு ரவா லட்டு தாங்க அவசரமாக காலையில் செஞ்சிட்ருக்கிறேன். குலாப் ஜாமுன் காஜு கட்லியெல்லாம் பண்ணியிருக்கிறேன், பட் அது குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து விடணும், ஸோ அது பத்தாதுன்னு சொல்லிட்டு அவசரமாக கொஞ்சம் ரவா லட்டு மட்டும் பண்ணி கொடுத்து விட்டாச்சு. அவங்களும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உளுந்த வடையும் கூட செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்த பருப்பு தாங்க ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஹஸ்பண்ட் டியூட்டிக்கு கிளம்பும் போதே சொல்லிட்டு தான் கிளம்புனாங்க. ஒரு 8:30-9 மணிக்குள்ளேயாவது பசங்களெல்லாம் குளிக்க வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 7:30-8 o'clock போலலாம் பசங்களை எழுப்பிட்டேன். கொஞ்சம் நேரம் எண்ணெய் தேய்ச்சி ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமா இருந்து செலிப்ரேட் பண்ணால் அது கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கும். பட் ஒருத்தர் மட்டும் டியூட்டிக்கு போயிட்டு மற்றவங்களாம் வீட்டில் இருந்து செலிப்ரேட் பண்ணுறது என்ன நல்லாயிருக்கும். ஸோ பட் பசங்களுக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கணும், அந்த சாஸ்திரத்தை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே எழுப்பிட்டேன். 2 பேருமே அவ்வளோ தூக்கத்தில் இருந்தாங்க. ஏன்னா லீவுனாலே நல்லா தூங்குவாங்க. ஒரு 8-9 மணி வரைக்கும் தூங்குவாங்க. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுப்பியாச்சு. உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்டா அப்படின்னு சொன்னால் அவங்க யாரும் அதை கேட்க மாட்டேன்ட்டாங்க. வீடியோ வேறு ஓடிட்டுருக்குங்கும்போது கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. வீடியோலாம் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப அவங்களுக்கு உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ மாவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் உளுந்த வடையெல்லாம் போட்டு வச்சுட்டு டக்குன்னு போய் குளிச்சுட்டு வந்துட்டோன்னா பூஜையெல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கிறேன். சில டைம் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ்க்கு வந்து வடையெல்லாம் செஞ்சு கொடுத்து விடுவாங்க. அங்கே வந்து ஒரு 15 பேர்கிட்ட இருக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு 2 வடை கணக்காவது கொடுத்து விடணும். அப்படிங்கும்போது கொஞ்சம் டைமும் எடுக்கும் இல்லைங்களா. அதனால தான் நான் இந்த டைம் இதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா முதல் நாள் நைட்டு வரைக்கும் நான் முறுக்கு பண்ணேங்க. ஆஃபீஸ்க்கு கொடுத்து விட்றதுக்கு நான் என்னோடய ஆஃபீஸ் கொண்டு போனோம், அண்ணவங்க வந்தாங்கன்னா கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையாவே பண்ணினேன். பட் வீடியோவில் வந்து கம்மியாக தான் காட்டியிருக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே நான் எடுத்து வச்சுட்டேன், பாக்கெட்டில் எடுத்து வச்சுட்டேன், ஹஸ்பண்டுக்கும் கொடுத்து விட்டேன். ஸோ பேலன்ஸ் உள்ள முறுக்கு மட்டும் தான் நான் வீடியோவில் காட்டியிருக்கிறேன். ஸோ முறுக்கு போட்டால் தான் எனக்கு சரியான பேக் பெயினாக இருந்ததுங்க. அதனாலேயே நான் வந்து வடை வந்து சும்மா வீட்டுக்கு மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டும் டியூட்டிக்கு போயிட்டாங்களா, ஒரு 10-15 வடைக்கிட்ட தான் போட்டேன். அது சாமி கும்பிட்டுட்டு அதை பசங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சூடாக போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவை மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நானும் ரெடியாக போயிட்டேங்க பூஜை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தைப்பொங்கல் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேருமே டியூட்டிக்கு போவோம். டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தான் போவோம். பட் தீபாவளிக்கு எண்ணெய்லாம் வச்சு குளிக்கணும் இல்லைங்களா, கொஞ்சம் லேட் ஆகும். லாஸ்ட் இயருமே என்னோடய ஹஸ்பண்ட் டியூட்டிக்கு போயிட்டாங்க. பட் என்னோடய அண்ணா 2 பேருமே வந்திருந்தாங்க. ஸோ கொஞ்சம் உற்சாகமாக எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேர் தாங்க இருக்கிறோம். ஸோ என்னமோ மாதிரி தான் இருந்தது, வீடே வெறிச்சோடி இருக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் சாமி கும்பிட்றது கும்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கிறேன். அவ்வளோதாங்க, சிம்பிளாக பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. இதுதான் நான் பண்ணின ஸ்நாக்ஸு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நான்வெஜ்லாம் எதுவும் செய்யலைங்க, வெஜ்ஜே செஞ்சாச்சு. தேங்காய் சட்னியும் தோசையும் ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுத்து விட்டுருந்தேன். ஸோ அதையே வச்சு கூட எக்ஸ்ட்ராவாக வடை மட்டும் வச்சுட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஏன்னா பசங்களும் அந்தளவுக்கு காலையிலே நான்வெஜ் வேணும்னு கேட்குற பசங்க கிடையாது. ஸோ லஞ்சுக்கு பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் மத்தியானமே வந்துட்டாங்க. எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தான் புது ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு விஷஸ்லாம் சொன்னோம். ஷார்ட்ஸில் அதை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மட்டன் பிரியாணி, என்னோடய அண்ணா அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்டுக்கு சாம்பார், கேரட் பொரியல், ரைஸு அந்த மாதிரி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரத்துலேயே சாப்பாடு, கேரட் பொரியல், சாம்பார், பிரியாணி எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. பிரியாணி சீரக சம்பா ரைஸில் தாங்க பண்ணியிருந்தேன். அல்டிமேட்டாக வந்திருந்தது. உதிரி உதிரியாக சூப்பராக இருந்தது.
காரமும் ரொம்ப இல்லை, மசாலாவும் ரொம்ப இல்லை. நான் பச்சை மிளகாய் நிறையா போட்டு மசாலாலாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்து பண்ணியிருந்தேன். சைடிஷ்க்கு வந்து முட்டை, ரைத்தா, அப்புறம் கொஞ்சம் ஆம்லேட் இதெல்லாம் பண்ணியாச்சு. சூப்பராக சாப்பிட்டுட்டு எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியாவில் வந்து நார்த் இந்தியன்ஸ் நிறையா இருக்காங்க, அதே மாதிரி தமிழ் ஃபேமிலிஸும் நிறையா இருக்கிறாங்க. அந்த ஏரியாவில் ஒரு கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அசம்பிள் ஆகிடுவாங்க. எல்லாருமே வந்து பட்டாசு அவங்க ஃபேமிலியோட பட்டாசுலாம் போட்டுக்கிட்டு அப்படி இருப்பாங்க. சூப்பராக இருக்கும் அந்த இடமே, கலகலன்னு. ஏதோ நம்ம இந்தியாவிலே இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்குங்க. இங்கே வந்து அடிக்கடி இந்த மாதிரி ஃபயர் ஷோலாம் எதுவுமே பார்க்க முடியாதுங்க. அதனால வந்து நிறைய பேர் இதை வேடிக்கை பார்க்கறதுக்கே வருவாங்க. இந்த ஏரியாலன்னு இல்லைங்க, நிறையா ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு பெரிய கிரவுண்டில் எல்லாருமே இந்த மாதிரி போயிட்டு பட்டாசுலாம் போட்டுட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு ஏரியாலுமே ஜெகஜோதியாக தான் இருக்கும். நார்மலாக இந்த மாதிரி சவுண்டெல்லாம் பட்டாசுலாம் போட்டுட்டு இருக்க முடியாதுங்க இங்கே. பட் நம்மளோட ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுனால போலீஸும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பட் எல்லாம் சேஃபாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த பட்டாசு ஆளுங்க எல்லாரையும் கூட்டமாக பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருந்தது. ஆனால் கொஞ்சம் பயமாகவே இருந்ததுங்க. இங்கிட்டிருந்து ஒன்று கிளம்புது, அங்கிட்டிருந்து ஒன்று கிளம்புது, எது எந்த சைட்லேருந்து வரும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க. நம்மளாலேயும் யாருக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, மற்றவங்களாலேயும் நமக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஸோ சுற்றி பார்த்துக்கிட்டே தான் நிற்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் பயத்துலேயும் நிறைய பேச்சுலர்ஸும் வந்திருந்தாங்க வீடியோ எடுத்துக்கிட்டு செஞ்சுட்டு இதை பார்க்குறதுக்கு. அதே மாதிரி எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கலர் கலராக சூப்பராக லைட்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க. 1 வீக் முன்னாடி இந்த லைட்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க. ஸ்ட்ரீட் வழியாக போனாலே பார்த்திங்கன்னா ஜோதியாக இருக்குங்க. அந்த தீபாவளி வைப்ஸ் வந்து அப்படி ஸ்ட்ரீட் வழியாக போகும்போதே நமக்கு தெரியும். பட் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் தமிழ் ஆட்களோ நார்த் இந்தியன்ஸும் அவ்வளோவா இல்லை அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா லைட் அவ்வளோவா இருக்காது. பட் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயுமே லைட்ஸ் இருக்குங்க. ஸ்ட்ரீட் வழியாக போனாலே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. நாங்கள் வச்சுருந்த கொஞ்சம் நெஞ்ச பட்டாசெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் அங்கே நின்று போட்டுட்டு எல்லாத்தையும் வேடிக்கையும் பார்த்துட்டு சிம்பிளாக சூப்பராக எங்களுடைய தீபாவளியை கொண்டாடியாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.